மக்களின் உரிமையை பாதுகாப்போம், பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிப்போம் என்கிற தலைப்பில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரானதான் பாஜக என்பதற்கு அடுக்கடுக்கான 1000 ஆதாரங்களை நாம் இங்கே வைக்க முடியும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழைகளினுடைய செல்வ ஆதாரம், குறிப்பாக இந்திய மக்கள் தொகையில் கீழ்மட்டத்தில் இருக்கிற 50% மக்களினுடைய கையில் இருக்கிற செல்வம் 2.8% இருக்கிற போது, இந்தியாவின் உயர்மட்டத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் 1% பணக்காரருடைய கையில நாட்டினுடைய செல்வ மதிப்பில் 43% இருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த அபரிதமான வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைதான் காரணம் என்பதற்கு இதைவிட வேற உதாரணம் இருக்க முடியாது. ஆனால் பெருவாரியான மக்களின் கட்சி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பாஜக பெரும்பான்மையான மக்களை பாதிப்பதோடு பட்டியலின மக்களை மிக தீவிரமாக பாதிக்கிறது. உதாரணமாக, கடந்த 4 ஆண்டு காலத்தில் இந்தியா முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் 2 லட்சம் என்று அவர்களுடைய அரசாங்கமே அந்த விவரத்தை தெரிவிக்கிறது. 2 லட்சம் குற்றங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 43,000 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் நடைபெற்ற 2 லட்சம் குற்றங்களில் முதலிடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் அதில் 43,000 குற்றங்கள் என்பது அவர்கள் மாடல் ஸ்டேட் என்று சொல்லுகிற உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பட்டியலின மக்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இவ்வாறு செயல்படக்கூடிய பாஜகவை எதிர்வரக்கூடிய தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக இடஒதுக்கீட்டு முறைமையே முழுவதையும் ரத்து செய்யக்கூடிய விதத்தில் இப்போது அவர்கள் சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தேர்வில் பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டிருக்கூடிய சுற்றறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகளுக்கு, ஆசிரியர் தேர்வுக்கு இன்டர்வியூ நடத்துகிற போது பொருத்தமான பட்டியலினத்தை சார்ந்தவர் வரவில்லை என்று சொன்னால் அதை பொதுப்பிரிவுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு பிற்போக்குத்தனமான சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கூட நேரத்தை நான் சுட்டிக்காட்டுகிறேன். எனவே இடஒதுக்கீட்டை மறுதளிக்கிற, சமத்துவத்தை மறுதளிக்கிற பாஜகவை மக்கள் மறுதளிக்க வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இதை முன்வைத்து இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு இந்த கருத்தரங்கம் என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.